மாலை வணக்கத்தை நான் மேற்கொண்டு பேசுவதற்கு முன்பதாக மலேசியாவில் கல்வி கட்டமைப்பு எப்படி இருக்கிறது என்பதை நான் முதலில் விளக்கி விடுகிறேன். கல்வி கட்டமைப்பை நாம் தெரிந்து கொண்டோமேனால் தமிழகத்திற்கும் மலேசியாவிற்கும் உள்ள வேறுபாடினை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ஓகே, மலேசியாவில் மழலையர் கல்வி உண்டு. 6 வயது வரையில் மழலையர் கல்வி படிப்பாங்க, 5 அல்லது 6. அதன் பிறகு ஆரம்ப கல்வி என்பது 7 வயது முதல் 12 வயது வரை படிக்கிறார்கள். அதை 2 படிநிலையாக பிரித்திருக்கிறோம். படிநிலை 1 என்பது 1ஆம் ஆண்டு முதல் 3ஆம் ஆண்டு வரையும், படிநிலை 2 என்பது 4ஆம் ஆண்டு முதல் 6ஆம் ஆண்டு வரை கல்வி கற்பார்கள். இந்த வயது வரம்பு என்பது 7 வயது முதல் 12 வயது வரை இருக்கிறது. ஆனால் எங்களது ஆரம்ப கல்வியானது 3 பிரிவாக பிரித்திருக்கிறோம். தமிழ் பள்ளி, தேசிய பள்ளி, சீன பள்ளி, இந்த 3 பள்ளிகள் இருக்கின்றன. இந்த 3 பள்ளிகளிலும் கண்டென்ட்ஸ் நாலேஜ் சரிசமமாக தான் இருக்கும். ஆனால் மொழி மட்டும்தான் மாற்றப்பட்டிருக்கும். தமிழ் பள்ளியில் படிக்கக்கூடிய அதே கண்டென்ட்ஸ் தேசிய பள்ளியிலும் சீன பள்ளியிலும் அவர்கள் கற்பார்கள். ஆனால் அந்த மொழி மட்டும் மாற்றப்பட்டிருக்கும். எனவேதான் நன்னெறி கல்வியை கற்கும் பொழுது தமிழ் பள்ளி மாணவர்கள் தமிழிலும், சீன பள்ளி மாணவர்கள் சீனத்தின் மெண்டரின் மொழியிலும், தேசிய பள்ளியில் மலாய் மொழியிலும் கற்பார்கள். ஆனா அந்த கண்டென்ட்ஸ் என்பது சரிசமமாக தான் இருக்கும். இந்த 6 ஆண்டு கால இந்த கல்வியிலே, ஆரம்ப கல்வியிலே, அரசு பொது தேர்வு என்பது 6ஆம் ஆண்டு நடைபெறும். இந்த அரசு தேர்வை தேர்ச்சி பெறுபவர்கள் இடைநிலை பள்ளிக்கு செல்வார்கள். ஆனா பெரும்பாலும் எல்லாரும் தேர்ச்சி பெற்று விடுவார்கள். ஏன்னா இப்ப தர அடைவு நிலையை கொண்டுதான் அந்த அடைவு நிலை நிர்ணயிக்கப்படுகிறது. இந்த இடைநிலை பள்ளிக்கு போகும் பொழுது படிவம் 1 முதல் 5 வரை இடைநிலை பள்ளி இயங்குகிறது. இந்த 1 முதல் 5 வரை இயங்கக்கூடிய இந்த இடைநிலை பள்ளியானது 2 பிரிவு இருக்கிறது. படிவம் 1, 2, 3 இடைநிலை பள்ளியாகவும், படிவம் 4, 5 உயர்நிலை பள்ளியாகவும் இயங்குகிறது. இந்த படிவம் 1 முதல் 3 வரை படிக்கக்கூடிய மாணவர்கள் படிவம் 3லே அரசு பொது தேர்வுக்கு அமருவார்கள். இந்த அரசு பொது தேர்வுக்கு அமரும் பொழுது அவர்களுக்கு ஸ்கூல் பேஸ் அசஸ்மெண்ட், அதாவது பள்ளி நிலையிலான தர அடைவு நிலை கொண்டு அவர்களின் அடைவு நிலை நிர்ணயிக்கப்படுகிறது. பிறகு அவர்கள் படிவம் 4க்கு போகும் பொழுது 3 பிரிவாக பிரிக்கப்படுகிறது. 1 விஞ்ஞானத்துறை, அறிவியல் துறை அல்லது விஞ்ஞானத்துறை, பிறகு 2வது கலைத்துறை, 3வது கணக்கியல். அப்பொழுது அவர்கள் உயர்நிலை பள்ளிக்கு செல்லும் பொழுது படிவம் 4க்கும் 5க்கும் இறுதியாக அரசு பொது தேர்வு நடைபெறும். இந்த அரசு பொது தேர்வு என்பது ஒவ்வொரு மாணவனுடைய வாழ்க்கையிலும் மிக முக்கியமான ஒரு தேர்வாகும். காரணம், இந்த தேர்வுக்கு பிறகுதான் அவர்கள் எந்த துறைக்கு செல்ல போகிறார்கள் என்பதை அவர்களே நிர்ணயித்துக் கொள்வார்கள். இந்த படிவம் 4க்கு செல்லும் பொழுது அந்த மாணவன் தான் முடிவு செய்கின்றான். பெற்றோர் முடிவு செய்யலாம். ஆனாலும் உளவியலாளர்களின் கருத்துக்களை மாணவர்களுக்கு வழங்கி, பெற்றோருக்கும் வழங்கி, அந்த மாணவன் தானே சுயமாக தேர்ந்தெடுத்துக் கொள்கிறான். ஆனால் பள்ளியில என்ன செய்வாங்கன்னா அவர்களும் கட்டுப்படுத்துவார்கள். இப்போ ஒரு மாணவனுக்கு அறிவியல் துறையிலே நாட்டம் இருந்தாலும் தர அடிப்படையில் அவனுக்கு அந்த தேர்ச்சி இல்லாவிடில் அவனுக்கு ஆலோசனை வழங்கப்படும். அந்த ஆலோசனை பெரியிலே அவனை கலைத்துறைக்கு மாற்றுவதற்கும் வாய்ப்பு உண்டு. ஆனால் நான் கலைத்துறைக்கு போக மாட்டேன், நான் விஞ்ஞானத்துறையில் தான் படிக்க வேண்டும் என்று அவர்கள் அடம் பிடித்தால் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்படும். அதுதான் இன்றைய மலேசியாவின் கல்விக் கொள்கையாக விளங்குகிறது. இந்த உயர்நிலை கல்வியை முடித்த பிறகு, படிவம் 5 முடித்த பிறகு ஜூனியர் காலேஜ் என்று 2 ஆண்டுகள் இருக்கிறது. அதற்கு பிறகுதான் பல்கலைக்கழகம் செல்வார்கள். பல்கலைக்கழகம், தனியார், அரசு 2மே இயங்குகிறது. இப்படி இயங்கக்கூடிய இந்த பள்ளி கட்டமைப்பிலே 1ஆம் ஆண்டு முதல் பல்கலைக்கழகம் வரை செல்லக்கூடிய ஒவ்வொரு மாணவரும் நன்னெறி கல்வியை எடுக்க வேண்டும். யாரெல்லாம் நன்னெறி கல்வி எடுக்க வேண்டும்? யாரெல்லாம் இல்லாதவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் கண்டிப்பாக நன்னெறி பாடத்தை எடுத்தாக வேண்டும். பல்கலைக்கழகத்திலும் எடுத்தாக வேண்டும். ஆனால் அதற்கு மாற்றம் உண்டு. பள்ளியிலே நடக்கக்கூடிய நன்னெறி வகுப்புக்கும் பல்கலைக்கழகத்தில் நடக்கக்கூடிய நன்னெறி வகுப்புக்கும் மாற்றங்கள் இருக்கிறது. நான் அதை விளக்குகிறேன். ஏன் இப்படி நடக்கப்படுகிறது என்றால்,
ஆரம்ப கல்வி முதல் பல்கலைக்கழகம் வரை கம்பல்சரியாக இந்த பாடத்தை அவர்கள் எடுக்கும் பொழுது அவர்களுக்கு தேர்வு என்பது ஆரம்ப பள்ளியில் இல்லை, இடைநிலை பள்ளியிலும் தேர்வு இல்லை. ஆனால் படிவம் 4, 5 வரும் பொழுது அந்த நம்ம சொன்ன உங்கள்கிட்ட, அதாவது படிவம் 4, 5 தான் ஒவ்வொரு மாணவனும் எந்த துறைக்கு போகிறான் என்பதை நிர்ணயிக்கக்கூடிய காலகட்டம். அந்த ஆண்டு மட்டும் அவனுக்கு நன்னறி கல்வியிலே தேர்வு வைக்கப்படுகிறது. தேர்ச்சி பெற வேண்டும் என்பது கட்டாயம் அல்ல, ஆனால் தேர்ச்சி பெறாவிடில் அவன் எந்த துறைக்கு போவதற்கும் சில தடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. எனவேதான் அந்த மாணவர்கள் தேர்ச்சி பெற வேண்டும் என்பது எங்களது நோக்கம். சரிங்களா? ஓகே. இப்போ நான் உங்களுக்கு ஐ வில் எக்ஸ்பிளைன் அபவுட் தி ஹிஸ்டரி ஆஃப் மாரல் எஜுகேஷன் இன் மலேசியா. இது வரைக்கும் நான் அந்த கட்டமைப்பை பத்தி சொல்லிட்டேன். கட்டமைப்பு என்ன என்றால், ஆரம்ப பள்ளியிலிருந்து பல்கலைக்கழகம் வரை நன்னெறி பாடம் நடைபெறுகிறது. யாருக்கெல்லாம் நடைபெறுகிறது? முஸ்லிம் அல்லாத மாணவர்களுக்கு மட்டும்தான் நன்னெறி கல்வி. அப்படி முஸ்லிம் அல்லாத மாணவர்கள் என்று யாரை குறிப்பிடுகிறோம்? இந்துவாக இருக்கலாம், கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், புத்த மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம். எங்களது நாட்டிலே பூர்வீக குடிமக்கள் இருக்கிறார்கள், எபோரிஜின்ஸ். அந்த எபோரிஜின்ஸாக இருக்கக்கூடிய அவர்களுக்கும் நன்னெறி என்பது கட்டாயம். இஸ்லாம் மாணவர்கள் இஸ்லாமிய பாடம் கற்பார்கள். அதே நேரத்தில் இஸ்லாம் அல்லாத அனைத்து மாணவர்களும் நன்னெறி கற்க வேண்டும் என்பது எங்களது நாட்டின் கல்விக் கொள்கை. சரிங்களா? இப்ப எப்படி இந்த மோரல் எடுகேஷன் எங்களது நாட்டில் ஆரம்பிக்கப்பட்டது? 1974. அப்போ இப்போது இன்னும் உயிரோடு இருக்கிறார் அவர். எங்களது முன்னாள் 2 முறை பிரதமராக இருந்தவர் டாக்டர் மஹதீர் முகமது. உங்களுக்கு எல்லாம் கண்டிப்பாக தெரிய வேண்டும், ஏனெனில் பிரபலமாக பேசப்பட்ட ஒரு நபர். நேற்று தான் அவருடைய பிறந்த நாளும் கூட. 95வது வயது பிறந்த நாளை நேற்று தான் கொண்டாடினார். அவர்தான் 1974 கேபினட் ரிப்போர்ட் என்ற ஒரு கல்விக் கொள்கையை அறிமுகப்படுத்துகிறார். அப்படி அறிமுகப்படுத்திய அந்த கல்விக் கொள்கையானது எங்களது நாட்டிலே கல்வி புரட்சியை ஏற்படுத்தியது. அதற்கு முன்பதாக உள்ள கல்விக் கொள்கை என்பது, எங்களுடைய மாணவர்கள் கற்பார்கள், அதை மனனம் செய்வார்கள், மனனம் செய்வதை ஒப்புவிப்பார்கள். அதுதான் கல்வியாக இருந்தது. ஆனால் 1974 அந்த ரிப்போர்ட் பிறகுதான் 1983 கல்விக் கொள்கையிலே பெரும் புரட்சி ஏற்பட்டது. என்ன புரட்சி? கற்றதை கற்க கசடர, கற்றவை கற்ற பின்பு நிற்க அதற்கு தக. கற்க கசடர, கற்றவை கற்ற பின்பு நிற்க அதற்கு தக. அதை வள்ளுவ பெருமான் சொன்னார். ஆனால் எங்களது நாட்டிலே அதை வழிமுறையாக பின்பற்றியிருக்கிறோம். எப்படி என்றால், கற்றதை அவன் மனனம் செய்து ஒப்புவிப்பதை விட கற்றதை தெளிவு பெற்று அவன் வாழ்வில் அதை கடைபிடிக்க வேண்டும் என்ற கல்விக் கொள்கையை ஏற்படுத்தினார்கள். அப்பொழுதுதான் இந்த மாரல் எடுகேஷன் முதலாக எங்களது நாட்டில் அறிமுகப்படுத்தப்படுகிறது. அதற்கு முன்பதாக 1974க்கு முன்பதாக குடியியல், அப்படின்னா சிவிக் எடுகேஷன் சொல்லுவாங்க. இந்த குடியியல் என்ற பாடம் தான் நடைபெற்றது. அதற்காகத்தான் இந்த குடியியல் பாடத்தை அபாலிஷ், அதாவது நிறுத்திவிட்டு அதற்கு மாற்றாக மாரல் எடுகேஷனை அறிமுகப்படுத்தினார்கள். இந்த 1974 செய்யப்பட்ட இந்த முடிவு 1983 நடைமுறைப்படுத்தப்பட்டது. 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு 1983 நன்னெறி பாடம் புதுவிதமாக அந்த 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. பிறகு 1989 படிவம் 1க்கு அறிமுகப்படுத்தப்பட்டு 1993 அதை தேர்வாக செய்தோம். ஏன்? அதற்கு முன்பதாகவே அறிமுகப்படுத்தப்பட்டு விட்டது. 1983 அறிமுகப்படுத்தப்பட்டு 1992 வரையில் பாடம் நடைபெற்றது. ஆனால் மாணவர்கள் கற்கவில்லை. எனவேதான் 1993 அதற்கு அரசு பொது தேர்வை அரசாங்கம் அறிமுகப்படுத்தியது. அன்று முதல் மாரல் எடுகேஷன் becomes an assessment summative examination ஆக நடைபெற்றது. இப்படி நடைபெறும் பொழுதுதான் பல மாணவர்கள், பல பெற்றோர்கள் அதிர்ச்சிக்குள்ளானார்கள். என்ன அதிர்ச்சி? இதுவரையில் இந்த பாடத்திற்கு தேர்வு இல்லாமல் இருந்ததே, இப்ப திடீர் என்று தேர்வு வந்து விட்டதே. அப்பொழுது எல்லோரும் கண்ணும் கருத்துமாக படிக்க ஆரம்பித்தார்கள். அதற்கு பிறகுதான் பல மாற்றங்கள் ஏற்பட்டது. என்ன மாற்றம் ஏற்பட்டது? 2003 புத்தகம் அறிமுகப்படுத்தப்பட்டது. 2009
சில மாற்றங்கள் ஏற்பட்டது. பிறகுதான் முதலாக 1989 அறிமுகப்படுத்தும் பொழுது 16 வேல்யூஸ், 64 சப் வேல்யூஸ், 16 நன்னெறி பண்புகளும் 64 நன்னெறி கூறுகளும் மொத்தமாக இணைந்து 80 நற்பண்புகளை மாணவர்களுக்கு நாங்கள் புகுத்தினோம். அப்படி புகுத்தும் பொழுது அதை பலரும் எதிர்த்தார்கள். காரணம், 80 நெறிகளை மாணவர்கள் மனனம் செய்ய வேண்டும், அதை தெளிவுற அறிய வேண்டும். காரணம், அன்றைய காலகட்டத்தில் மனனம் செய்வதும் ஒப்புவிப்பதுமாக தான் பாடம் இயங்கியது. பிறகுதான் 2003 அதில் மாற்றங்கள் ஏற்பட்டது. 7 தொகுப்பாக பிரித்து 36 நற்பண்புகளை அடையாளமிட்டு, எப்படி அடையாளமிட்டோம்? எல்லா மதத்திற்கும் எல்லா இனத்திற்கும் பொருந்தக்கூடிய நற்பண்புகளை அடையாளமிட்டு அவைகளை தொகுப்பாக பிரித்து 7 தொகுப்பாக பிரித்து அவற்றில் உள்ளடக்கமாக 36 நற்பண்புகளை ஒவ்வொரு மாணவனும் தன்னுடைய வாழ்வில் கடைபிடிக்க வேண்டும் என்ற கொள்கையை அரசு ஏற்படுத்தியது. அப்பொழுதுதான் நற்பண்பு என்ற இந்த நன்னறி பாடம் வழி அமைக்கப்பட்டது. இப்படி வழி அமைக்கப்பட்ட இந்த பாடமானது 36 வேல்யூஸ், இதுதான் நன்னெறியா, இதுக்கு பிறகு மற்றதெல்லாம் நன்னெறி இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி எழும்பியது. அதற்கு பிறகுதான் 2017 வெகு 2 ஆண்டுகளுக்கு முன்பதாக அரசு இந்த நற்பண்புகளை 18ஆக குறைத்துள்ளது. எல்லா நற்பண்புகளும் நற்பண்புகள் தான். ஆனால் மாணவர்கள் இந்த 18 நற்பண்புகளை அடைந்து விட்டால் அவர்கள் முழு மனிதனாக உருப்பெற வழிவகுக்கும் என்ற கொள்கையில் அந்த 18 நற்பண்புகளை கட்டமைத்துள்ளோம். அவை யாவன என்பதை நான் பிறகு உங்களுக்கு வழங்குகின்றேன். சரிங்களா? சரி, இப்பொழுது நான் கட்டமைப்பை கூறிவிட்டேன். இதுதான் எங்களுடைய கட்டமைப்பு. மோரல் எடுகேஷன் எங்களுக்கு தற்சமயத்துக்கு 36 நற்பண்புகள் இருக்கின்றன. 2017 முதல் இனி வரக்கூடிய காலத்தில் 2025 முதல் அவை 18ஆக குறைத்து அதைத்தான் நாங்கள் மாணவர்களுக்கு கற்பிக்கவிருக்கின்றோம். சரி, இப்ப மோரல் என்றால் என்ன? பெரும்பாலும் தெரியல, எல்லா நாட்டிலும் மோரல் இருக்கிறதா என்பது, நன்னறி பாடம் நடைபெறுகிறதா என்பதை நான் அறியவில்லை. இருந்த போதிலும் எங்களது அண்டை நாடான சிங்கப்பூர் நாட்டிலே சிவிக் மோரல் எடுகேஷன் அப்படி என்றால் நற்பண்புகளும் நன்னெறியும் குடியியலும் என்ற பாடத்தை நடத்துகிறார்கள். அவர்களுடைய சிலபஸும் எங்களுடைய சிலபஸையும் நீங்க ஒப்பிட்டு பார்க்கலாம், இன்டர்நெட்ல இருக்கு. அதே வேளையில் இந்தோனேஷியா, அது எங்களுக்கு பக்கத்து நாடுதான். ஓகே, இந்தோனேசியா நாட்டிலே இதே நன்னெறி பாடம் பெண்டிடிகான் கேரக்டர்ஷிப் எடுகேஷன் என்ற பெயரில் நடைபெறுகிறது. அதுவே ஜப்பான், கொரியா மற்றும் அமெரிக்காவில் வேல்யூஸ் எடுகேஷன் என்ற பெயரில் நடத்தப்படுகிறது. ஆனால் எங்களது நாட்டில் நாங்கள் மோரல் எடுகேஷன் என்ற பெயரில் தான் நடத்தி வருகிறோம். ஆரம்பம் முதல் அது மோரல் எடுகேஷனாகத்தான் இருக்கிறது. இப்பொழுது இந்த மோரல் அண்ட் வேல்யூஸ் கேரக்டர்ஷிப் என்று சொல்லக்கூடிய அந்த இந்தோனேசியாவில் பயன்படுத்தக்கூடிய அந்த டேர்ம்ஸ்க்கு என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசம் இல்லை, எல்லாம் ஒன்றுதான். ஆனால் வேல்யூஸ் என்பது ஹோலிஸ்டிக்காக முழுமையானது, அதில் உள்ளடக்கமாக இருப்பதுதான் மோரல். மோரல் எடுகேஷனுக்கு உள்ளே இருப்பதுதான் எத்திக்ஸ் என்று கூறப்படுகிறது. அதற்கு நான் சில உதாரணங்களை வழங்குகின்றேன். வெள்ளிக்கிழமையானால் முஸ்லிம் மதத்தை சார்ந்தவர்கள் தொழுகைக்கு போக வேண்டும் என்பது மதத்தின் விதி. ஞாயிற்றுக்கிழமையானால் கிறிஸ்துவர்கள் சர்ச்சுக்கு போக வேண்டும் என்பது அவர்களின் மதத்தின் கொள்கை. இந்துக்களுக்கு மலேசியாவில் வெள்ளிக்கிழமையானால் கோயிலுக்கு சென்று வழிபட வேண்டும் என்பது ஒரு விதி. இப்படி இந்த விதிகள் எல்லாம் விதிகளாக இருக்கின்றன. ஆனால் ஒருவன் அந்த விதியை பின்பற்றாவிடில் அது அவனுக்கும் மதத்துக்கும் உள்ள ஒரு சம்மதம், அதுதான் எத்திக்ஸ். அவன் அதை கடைபிடித்தால் அவன் எத்திக்ஸாக வாழ்கின்றான். அதை கடைபிடிக்காவிடில் அரசு அவனுக்கு தண்டனை கொடுக்க முடியாது. அது சட்டம் அல்ல, அது தனிநபரின் சுதந்திரம்.
எனவேதான் அதை பின்பற்றினால் அவன் எத்திக்ஸாக இருக்கின்றான், பின்பற்றாவிடில் அவனுக்கு எத்திக்ஸ் இல்லை, அவ்வளவுதான். அதே வேளையை நாம் போய்கொண்டிருக்கின்றோம், நடந்து கொண்டு போய்கொண்டிருக்கின்றோம், குப்பை இருக்கிறது, அந்த குப்பையை நாம் பார்க்கிறோம், குப்பையை எடுத்து குப்பை தொட்டியில் போடுகிறோம் என்றால் அது நற்பண்பு, அதுதான் மோரல் எடுகேஷன். நாம் யாரும் சொல்லாமல் அதை எடுத்து போடும் பொழுது நம்மளுடைய மனம் சொல்லுகிறது, சுத்தத்தை பேண சொல்லுகிறது. அப்பொழுது அந்த குப்பை தொட்டில் அந்த குப்பையை எடுத்து போடும் பொழுது அங்கு நற்பண்பு தெளிவாகிறது, அது நன்னெறியாக கொள்ளப்படுகிறது. அதேவேளை ஒருவருக்கு நன்னெறியாக கொள்ளப்படுவது இன்னொருவருக்கு நன்னெறியாக இருக்காது. அதற்கான விளக்கத்தை நான் வழங்குகிறேன். இப்பொழுது எங்களது நாட்டில், எங்களது தாய் திருநாடான மலேசிய திருநாட்டிலே ஆணும் பெண்ணும் பழகுகிறார்கள் என்றால் ஒரு ஒழுங்குமுறை இருக்க வேண்டும். அவர்கள் பொது இடத்திற்கு செல்கிறார்கள், அந்த பொது மக்கள் கூடும் இடத்திலே ஒன்றாக அமர்கிறார்கள், ஒருவரை ஒருவர் காதலிக்கும் பொழுது இணைந்து அமர்கிறார்கள். அப்படி அமரும் பொழுது காற்று கூட புக முடியாத அளவுக்கு அமர்கிறார்கள். தங்களது அன்பை வெளிப்படுத்துவதற்காக ஒருவருக்கு ஒருவர் முத்தம் கொடுத்துக் கொள்கிறார்கள். அப்படி கொடுக்கப்பட்டால் மலேசியாவில் அது சட்டப்படி குற்றமாகும். பொது இடத்தில் மரியாதை குறைவாக நடந்து கொண்டார்கள் என்பதற்காக அவர்களுக்கு கட்டணம் விதிக்கப்படும், அது சட்டம். இதே நிலை நீங்கள் வெளிநாட்டுக்கு, ஐரோப்பா நாட்டுக்கு சென்றால் ஒருவருக்கு ஒருவர் அன்பை செலுத்துவதற்கு முத்தம் கொடுத்துக் கொள்வதுதான் விதி, அவர்கள் பண்பாடு. ஆனால் அவர்களுக்கு அது சரியாக இருக்கிறது, எங்களது நாட்டிற்கு அது சரியாக இல்லை. இன்னொரு உதாரணம் கொடுக்கின்றேன். எங்களது மலேசிய திருநாட்டிலே அரசு அலுவலகங்களுக்கு சிலர் அரசு அலுவலகங்களுக்காக நம்ம போகின்றோம். உதாரணத்திற்கு இபி எலக்ட்ரிக் போர்ட், எலக்ட்ரிக்கல் பில் வருகிறது, அந்த எலக்ட்ரிக் பில்லுக்கு நம்ம காசு பணம் கட்டுவதற்காக நாம் அந்த அலுவலகத்துக்கு செல்கின்றோம். அப்படி செல்லும் பொழுது உடை எப்படி உடுத்த வேண்டும் என்ற கொள்கை எங்களது நாட்டில் உண்டு. எப்படி உடுத்த வேண்டும்? தன்னுடைய அங்க அவயங்களை மறைத்திருக்க வேண்டும். கடற்கரை ஓரத்திலே சுற்றுவது போல் அரைக்கால் சில்வாரை போட்டு டிஷர்ட், மொட்டை கை டிஷர்ட்டை போட்டுக்கொண்டோ அரசு அலுவலகங்களுக்கு போக முடியாது. அப்படி சென்றால் அங்கு சட்டம் விதிக்கப்பட்டிருக்கும். அவர்களுக்கு லுங்கி என்று சொல்லக்கூடிய கைலி வழங்கப்பட்டு அதை அவர்கள் போத்தி கொண்டுதான் உள்ளே செல்ல முடியும். இது இங்க விதி. ஆனால் இதே ஐரோப்பாவில் அப்படியெல்லாம் சட்டம் இல்லை. எனவேதான் எதுவெல்லாம் ஒரு சமுதாயத்திற்கு சரியாக, குமுகாயத்திற்கு சரியாக இருக்கிறதோ இன்னொரு சமுதாயத்திற்கு அது சரியாக இருக்காது. எனவேதான் மோரல் என்பது இட் இஸ் a judgment. ஒருவருக்கு சரியாக இருப்பது இன்னொருவருக்கு சரியாக இருக்காது. ஆனால் அந்த சமுதாயம் அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டால் அந்த கொள்கை என்பது நார்ம்ஸாக மாறுகிறது. அந்த நார்ம்ஸாக இருக்கக்கூடிய அந்த கொள்கை என்பது மோரலாக உருப்பெறுகிறது. எனவேதான் எதுவெல்லாம் நன்மையாக அவர்களுக்கு விளைகிறதோ அவைகளெல்லாம் மோரலாகவும், எதுவெல்லாம் தீமையாக விளைகிறதோ அவைகளெல்லாம் இம்மோரலாகவும் உருப்பெறுகிறது. எனவேதான் எந்தெந்த கொள்கைகள் அந்த சமுதாயத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதோ அந்த கொள்கைகள் எல்லாம் நற்பண்புகளாக மாறுகின்றன. இதை நாம் இன்னும் ஆழமாக பார்த்தால் மோரல் என்ற வார்த்தையே மோஸ் அப்படின்றால் லத்தீன் வார்த்தை. ஆஷ்மோர் என்ற ஒரு தத்துவ ஞானி என்ன சொல்கிறார் என்றால், மோரல் என்பது நன்மையும் தீமையும் ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் இணைந்ததுதான் மோரல் என்று சொல்கிறார். தோமஸ் லிக்கோனா என்ற ஒரு அறிஞர், அதைத்தான் நாங்கள் எங்களது கல்விக் கொள்கையிலே நாங்கள் வைத்திருக்கின்றோம். தோமஸ் லிக்கோனா அவர் என்ன சொல்கிறார் என்றால், மோரல் என்பது 3 elements, 3 elements working together. The first element supposed to be the cognitive ability, thinking ability, சிந்தனை திறன். இரண்டாவது affective, உணர்வு சிந்தனை, affective elements. மூன்றாவது psychomotor elements, செயல்திறன் சிந்தனை.
அப்படி என்றால் தோமஸ் லிக்கோனாவின் அறிக்கைப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் மோரல் என்பது 3 சிந்தனைகள் ஒன்றாக இணைந்து செயல்படுகிறது. ஒன்று சிந்திக்கும் திறன், இரண்டாவது உணர்வு பூர்வமான சிந்தனை, மூன்றாவது செயல்திறன் சிந்தனை. இந்த 3ம் இணைந்ததுதான் நன்னெறி என்று வகுக்கிறார் தோமஸ் லிக்கோனா. அதைத்தான் எங்களது நாட்டிலே நன்னெறி வகுப்பில் அதைத்தான் நாங்கள் புகுத்துகிறோம். சரிங்களா? அதற்கு ஒரு அனாலஜி கொடுக்கிறேன். ஒரு தனிநபர் ஒரு இடத்தில் ஒரு வணிக வளாகத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறார். அங்கு 1000 பேரோ 100 பேர் போயிட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆனால் அவர் ஏதோ சிந்தித்து பார்த்து கொண்டே இருக்கிறார். திடீரென்று ஒரு பெண் அவர் முன் நடந்து செல்லும் பொழுது அந்த பெண்ணையே அவர் பார்க்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அப்பொழுது அந்த பெண்ணையே அவர் பார்க்கிறார். அவருடைய மனம் லயித்ததால் அவர் அந்த பெண்ணை நோக்குகிறார். பிறகு அந்த பெண் நடந்து போகிற வரை மறையும் வரை பார்க்கிறார். அப்பொழுது அங்கு அவருடைய சிந்தனை செயல்படவில்லை, அவருடைய உணர்வு சிந்தனை செயல்படுகிறது. அதனால் தான் அந்த பெண்ணையே பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த பெண் சென்று மறையும் வரை பார்க்கிறார். பிறகு அவர் சிந்திக்கிறார், இந்த பெண் யாராக இருக்கும்? சரி, நாளைக்கு இதே காலகட்டத்தில் நான் இங்கு வந்து அமர வேண்டும், அவள் இங்கு வருகிறாளா என்று நான் பார்க்க வேண்டும் என்று சிந்தித்து மறுநாளும் வந்து அமர்கிறார். அதே பெண் அதே காலகட்டத்தில் அந்த மணித்துளியில் அவர் நடந்து செல்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அப்பொழுது அவர்களுடைய சிந்தனையின் காரணமாக அவர் மறுநாள் வந்து அமர்ந்து இந்த பெண் இந்த காலகட்டத்தில் இத்தனை மணித்துளியில் இங்கிருந்து இதுவரை சென்று மறைகிறாள் என்று கணக்கிடுகிறார். 3வது நாளும் அதை செய்கிறார். இப்பொழுது 4வது நாள் அவருடைய மனதை வலுப்படுத்தி அவர் அவளை நோக்கி சென்று தன்னை அறிமுகப்படுத்தி சம்பாஷணை செய்ய முயற்சி செய்கிறார். அப்படி என்றால் அதுதான் செயல்முறை. ஒன்று உணர்வு வெளிப்பட்டது, 2வது சிந்தித்தார், 3வது அவர் நடைமுறைக்கு வந்தார், செயல்படுத்தினார். அப்பொழுது இந்த சிந்திக்கும் திறன், உணர்வு திறன், செயல்திறன் 3ம் இணைந்ததுதான் நன்னெறி. ஆனால் இந்த நன்னெறியில் நன்மையும் உண்டு, தீமையும் உண்டு. அதற்கு ஒரு உதாரணம் வழங்குகின்றேன். இது எங்களது நாட்டிலே 1989 என்றைக்கு நன்னெறி வகுப்பை அறிமுகப்படுத்தினோமோ அன்றைய காலகட்டத்தில் இந்த உதாரணங்களைத்தான் நாங்கள் வழங்கினோம். ஆனால் இன்றைய காலம் மாறிவிட்டது. என்ன உதாரணம் வழங்கினோம்? ஒருவர் ஒரு பூனைக்குட்டியை பார்க்கிறார். அந்த பூனைக்குட்டி சாக்கடையில் கால்வாயில் விழுந்து விட்டது. அப்பொழுது நீ என்ன செய்வாய் என்ற கேள்விதான் மாணவர்களுக்கு முன்வைப்போம். பெரும்பாலான மாணவர்கள் என்ன சொல்வார்கள்? ஆசிரியர் கேட்டுவிட்டார், பூனை கால்வாயில் விழுந்து விட்டால் என்ன செய்வார்? உடனே மாணவர்கள் என்ன சொல்வார்கள்? நான் உடனே கால்வாயில் இறங்கி அந்த பூனையை மேலே கொணர்ந்து அதில் உள்ள அழுக்குகள் எல்லாம் சுத்தப்படுத்தி வீட்டுக்கு கொண்டு சென்று அதை சுத்தப்படுத்தி அதற்கு உணவு வழங்கி நான் பிறகு வெட்டினரி அவர்களிடம் அதை ஒப்படைப்பேன் என்று சொல்வார். இது அவர் சிந்தித்து சொல்லக்கூடிய பதில். ஆனால் அது அவருடைய நற்பண்புகளாக அமைகிறதா என்று நாம் கேட்போமே, ஆனால் இல்லை என்று பொருள். அது அவர் சிந்தித்து சொல்லக்கூடிய பதில். எனவேதான் அங்கு செயல்திறனோ உணர்வு திறனோ ஏற்படவில்லை. இதுவே நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருக்கு அந்த சூழலை ஏற்படுத்துகிறோம் என்று வைத்துக் கொள்வோம். அவரை அந்த கால்வாயில் பக்கத்தில் போக சொல்லி ஒரு பூனையை தள்ளிவிட்டு பிறகு நாம் கேமராவை போட்டுவிட்டு அவர் என்ன செய்கிறார் என்று பார்த்தால் அவருடைய உண்மை வெளித்தோற்றம் வெளிப்படும். பெரும்பாலான மனிதர்கள் பிறர் துன்பப்பட்டால் அவர்கள் இன்பம் அடைவார்கள். தான் இன்பம் அடைந்தால் அவர்கள் சந்தோஷப்படுவார்கள். பிறர் துன்பப்பட்டால் அவர்களுக்கு இன்பம் அது வழங்கும். எனவேதான் பூனை கால்வாயிலிருந்து மேலே வந்தால் அந்த மாணவன் அதை எட்டி உதைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏனால் பூனை கஷ்டப்படும் பொழுது அவன் சந்தோஷப்படுகிறான். எனவேதான் அங்கு உணர்வு திறன் வெளிப்படுகிறது. அவன் உண்மையான உணர்வு என்பது என்ன? பூனை கஷ்டப்பட்டால் அவன் சந்தோஷப்படுகிறான். ஆனால் ஆசிரியர் கிட்ட கேள்வி என்ன பதில் சொன்னான்? கால்வாயில் இறங்குவேன், பூனையை வெளியே கொணர்வேன், வீட்டுக்கு கொண்டு செல்வேன், சுத்தப்படுத்துவேன், உணவு கொடுப்பேன்,
பிறகு அதை விலங்கியல் துறைக்கு நான் வழங்குவேன் என்று சொல்கிறான். ஆனால் உண்மையில் அவன் அப்படி இயங்குகிறானா என்பதை நாம் ஒரு கேமராவை ஏற்பாடு செய்து கவனித்தோமேனால் அவனுடைய உண்மை வெளிப்படும். எனவேதான் மோரல் என்பது சிந்திக்கும் திறனை மட்டும் ஒட்டி அமையவில்லை. எனவேதான் எங்களது கல்விக் கொள்கையிலே நான் முதல்ல ஆரம்ப பள்ளி, இடைநிலை பள்ளி, மழலையர் கல்வி சொன்னேன். மழலையர் கல்விக்கு மோரல் எடுகேஷன் கிடையாது. ஆரம்ப பள்ளிக்கு மோரல் எடுகேஷன் உண்டு, இடைநிலை பள்ளிக்கு மோரல் எடுகேஷன் உண்டு. ஆனால் நாங்கள் தேர்வை ஆரம்ப பள்ளி மாணவர்களுக்கு புகுத்தவில்லை. அவர்களுக்கு தேர்வே கிடையாது. இடைநிலை பள்ளிக்கு வரும் பொழுது படிவம் 3லையும் தேர்வு கிடையாது. ஆனால் அரசு பொது தேர்வு உண்டு. ஆரம்ப பள்ளியில அரசு பொது தேர்வு 6ஆம் வகுப்பிலே உண்டு. ஆனால் அரசு பொது தேர்வு படிவம் 5க்கு வரும் பொழுது அவர்களுக்கு மோரல் தேர்வு நடத்தப்படுகிறது. நன்னறி கல்வியின் தேர்வு எந்த நிலை அடைவு நிலை அடைந்தார்கள் என்பதை நாங்கள் தர மதிப்பீடு கொடுத்து அவர்களை தர மதிப்பீடு செய்கின்றோம். என்ன காரணம்? அவர்கள் உண்மையை நாங்கள் புகுத்தவில்லை. நல்லா மீண்டும் சொல்கிறேன், ஆரம்ப கல்விக்கு nurture, we never insert the values, we nurture the student to understand and inhale, and then they make it to be a habit in their life. அவருடைய வாழ்க்கையில் அதனை ஒரு கொள்கையாக கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு நன்னறி கருத்துக்கள் புகுத்தப்படுகிறது. நர்ச்சர், அவர்களை மோல்டு பண்ணுவதற்கு நாம் வழிவகுக்கின்றோம். காரணம், அவர்கள் சுயமாக சிந்திக்கக்கூடிய திறன் அப்பொழுது இருக்காது. அவர்கள் பெற்றோர்களை வழிகாட்டுவார்கள், ஆசிரியர்கள் வழிகாட்டுவார்கள், நண்பர்கள் வழிகாட்டுவார்கள், உறவினர்கள் வழிகாட்டுவார்கள். அவன் சுயமாக சிந்திக்கக்கூடிய திறன் அப்பொழுது வராது. எனவேதான் அவனுக்கு ஆரம்ப பள்ளியில் தேர்வு கிடையாது. எனவேதான் ஆரம்ப கல்வியோட தர அடைவு நிலை நாம் பார்த்தோமேனால் அவன் அதை செயல்படுத்தினாலே அவனுக்கு புள்ளிகள் வழங்கப்படுகிறது. சிந்திக்கும் திறனுக்கு அவனுக்கு அதிக புள்ளிகள் வழங்கப்படுகிறது. ஆனால் உணர்வுக்கு வழங்கப்படுவதில்லை. அதுவே அவர்கள் இடைநிலை பள்ளிக்கு வரும் பொழுது படிவம் 4 முதல் அவர்களுக்கு தேர்வுக்கு நாங்கள் செயற்படுத்துகின்றோம். எனவே தான் இடைநிலை பள்ளிக்கு வரக்கூடிய இந்த மாணவர்களுக்கு நன்னறி வகுப்பானது மாற்றம் படுகிறது. எப்படி மாற்றம் பெறுகிறது? அவர்களுக்கு உணர்வு பூர்வமான, அனுபவபூர்வமான விஷயங்களை நாம் புகுத்த வேண்டும். எனவே தான் ஆரம்பத்தில் நன்னறி பண்புகளை புகுத்தினோம் ஆரம்ப பள்ளியில். இடைநிலை பள்ளியில் நன்னறி பண்புகளை புகுத்துவது கிடையாது. அவர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக சூழல்களை உருவாக்கி அந்த சூழலில் நீ என்ன செய்வாய் என்ற கேள்வி கணைகளை தொடுத்து அவர்கள் தங்களுடைய அனுபவத்தின் வாயிலாக பெற்ற கல்வியோடு அறிவுத்திறனை கொண்டும் செயல்திறனை கொண்டும் அவர்களுடைய உணர்வு திறனை கொண்டும் தங்களுடைய கருத்துக்களை சமர்ப்பிக்க வேண்டும். இதுதான் இடைநிலை பள்ளி கல்விக்கான நன்னறி கல்விக் கொள்கையாக விளங்குகிறது. எங்களது தேசிய கல்வி தத்துவம் இது 1983 அறிமுகப்படுத்தப்பட்டாச்சு. அதை நான் உங்களுக்கு முக்கியமான சில பகுதியில மட்டும் சொல்கின்றேன். மலேசிய கல்வியானது இறை நம்பிக்கை, இறை வழி நிற்றல் எனும் அடிப்படையில் பாத்தீங்களா, இறை நம்பிக்கை, இறை வழி நிற்றல் அப்படின்னா மலேசியர்களாக எவரெவர் மலேசியர்கள் என்று சொல்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக சமயம் என்று ஒன்று இருக்க வேண்டும். அதுதான் எங்களது தேசிய கொள்கையான ருக்குன் நகாரா. அப்படி என்றால் எங்களுக்கு 5 கொள்கைகள் இருக்கிறது. யாரெல்லாம் மலேசியர்களோ அவர்கள் அந்த 5 கொள்கைகளுக்கு கட்டுப்பட வேண்டும். அவர்கள் அப்படி கட்டுப்படாவிடில் அவர்களுடைய மலேசியா பிரஜையை ரிவோக் செய்வதற்கு அரசுக்கு அதிகாரம் உண்டு. இதே போல்தான் இந்தோனேசியாவிலும் பஞ்சசீலா என்று சொல்வார்கள். அவர்களுக்கும் 5 கொள்கைகள் உண்டு. எங்களுக்கும் 5 கொள்கைகள் உண்டு. அதை நாங்கள் ருக்குன் நகாரா என்று சொல்கின்றோம். இந்த ஆண்டுடன் ருக்குன் நகாரா எங்களது நாட்டில் அறிமுகப்படுத்தி 50 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இந்த 50 ஆண்டுகளாக பள்ளியிலே ஒவ்வொரு திங்கட்கிழமையும் பொது சபை கூடும் பொழுது மாணவர்கள் ஒவ்வொருவரும் படிக்க வேண்டும். நான் இதை கடைபிடிப்பேன் எனது வாழ்வில் அப்படி என்று சத்தியம் செய்ய வேண்டும். இந்த 5 கொள்கைகளை, இந்த 5 கொள்கைகளில் முதல் கொள்கையாக இருப்பது இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல். எனவேதான் ஒவ்வொரு மலேசியரும்
இறைவன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். ஆனால் எந்த இறை என்பது அவர்களுடைய தனி விருப்பு. இஸ்லாமியர்களாக இருக்கலாம், இந்துக்களாக இருக்கலாம், கிறிஸ்துவர்களாக இருக்கலாம், புத்த மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம், அல்லது அபோரிஜின்ஸோட இறை நம்பிக்கை கூட இருக்கின்றன. இயற்கையை வழிபடக்கூடியவர்கள் அவர்களாக இருக்கலாம். ஆனால் ஃப்ரீ திங்கர்ஸ்க்கு இந்த நாட்டில் இடமில்லை. எனவேதான் யார் ஒருவரும் நான் ஃப்ரீ திங்கர்ஸ் அப்படின்னு சொன்னார், அவருடைய பிரஜையை ரிவோக் செய்வதற்கு அரசுக்கு அதிகாரம் உண்டு. இந்த அடிப்படையில் தான் தேசிய கல்வி தத்துவமானது இறை நம்பிக்கை, இறை வழி நிற்றல் என்னும் அடிப்படையில் புகுத்துகின்றோம். ஞாபகம் வச்சுங்க, இறை என்பது புகுத்தப்படுவது, நன்னெறி என்பது புகுத்தப்படுவது இல்லை. நன்னெறி என்பது அவரவரின் கொள்கை. அது அந்த சமுதாயத்தின் கொள்கையாக இருக்கலாம், அந்த குடும்பத்தின் கொள்கையாக இருக்கலாம். இப்ப நம்ம ஒரு வீட்டுல பார்த்தோம்னா பெற்றோர்களுக்குள்ள இப்ப மேசையில இருந்து உட்கார்றாங்க, குடும்பமாக அமர்ந்து உண்பார்கள். ஒரு சிலர் குடும்பமாக அமர்ந்து உண்ண மாட்டார்கள், தனித்தனியே உண்பார்கள். அது அந்த குடும்பத்தின் கொள்கை, அதுதான் நார்ம்ஸ். அந்த நார்ம்ஸ் தான் மோரலாக உருப்பெறுகிறது. இரண்டாவது, அறிவாற்றல், ஆன்மீகம், உள்ளம், உடல். அறிவாற்றல், ஆன்மீகம், உள்ளம், உடல், இந்த 4 கூறுகளையும் ஒவ்வொரு மலேசிய மாணவனும் சமநிலை அடைய வேண்டும். சமநிலையும் இயல்பு நிலையையும் அடைய வேண்டும் என்பது எங்களது கல்விக் கொள்கை. இது ஒரு தொடர் முயற்சி. இது ஆரம்ப பள்ளியோட முடிவதல்ல. ஆரம்ப பள்ளி முதல் இடைநிலை பள்ளியில தொடர்ச்சி கொண்டு பிறகு கல்லூரிக்கு சென்று பல்கலைக்கழகம் சென்று முடிக்கும் வரையிலும் தங்களுடைய வாழ்விலே அதை அவர்கள் தொடர்ச்சியாக பின்பற்ற வேண்டும் என்பதே நன்னெறி கொள்கையின் கொள்கையாகும். சரி, இந்த முயற்சியானது அறிவு, சால்பு, நன்னெறி. இந்த நன்னெறி என்று சொல்லுவது அவர் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி, இஸ்லாமிய அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, நன்னெறி என்பது மிக மிக அவசியம். இஸ்லாமியர்களுக்கு அவர்களுக்கென்று ஒரு நன்னெறி இருக்கிறது, அந்த கொள்கையை அவர்கள் பின்பற்றுவார்கள். எனவேதான் அரசு என்ன செய்தது, இஸ்லாம் அல்லாத அனைத்து மதத்தினருக்கும் பொதுவான நன்னெறியை அரசு உருவாக்கியது. அதுதான் நாங்கள் இப்பொழுது பின்பற்றி வருகின்றோம். அது என்னென்ன, அதை இப்ப நான் உங்களுக்கு வழங்குகின்றேன். இறை நம்பிக்கை, உதாரணத்துக்கு சிலதை மட்டும் சொல்றேன். இறை நம்பிக்கை, நன்மனம், கடமையுணர்வு, நன்றி நவிழ்தல். இப்ப அதெல்லாம் நம்ம மறந்துட்டோம். இப்போ ஒருத்தருக்கு பரிசு கொடுத்தா அந்த பரிசு வாங்கும் பொழுது நன்றி சொல்லணும். நன்றி மறப்பது நன்றன்று. ஆனா நம்ம நன்றியே சொல்வது இல்லையே. உயர்விண்ணம், மரியாதை, அன்புடைமை, நீதியுடைமை, துணிவு, நேர்மை, ஊக்கமுடைமை, ஒத்துழைப்பு, மிதமான மனப்பான்மை, விட்டு கொடுக்கும் மனப்பான்மை. இது ரொம்ப முக்கியம் மலேசியாவுக்கு. காரணம் தெரியுங்களா, எங்களது நாடான மலேசியா ஒரு மல்டி கல்ச்சரலிசம் மான நாடு. அப்படி என்றால் மலாய்க்காரர்கள், சீனர்கள், இந்தியர்கள், இதை தவிர்த்து சபா அபோரிஜின்ஸ், சரவாக்கியல்ல உள்ள 34 அபோரிஜின்ஸ், ஏறக்குறைய 115 இனங்கள் இணைந்து மலேசியர்களாக உருப்பெற்றிருக்கின்றோம். அப்போ ஒவ்வொருவருக்கும் சில கொள்கைகள் இருக்கும். அப்ப இந்த கொள்கையை எப்படி ஒருமுகப்படுத்துவது, அதற்காகத்தான் நன்னெறியை அறிமுகப்படுத்தி இந்த நன்னெறி கல்வியின் வாயிலாக மாணவர்களை வரக்கூடிய காலத்திற்கு தயாரிக்கிறது மலேசியா. சரிங்களா? ஓகே, இந்த 4 விஷயமானது, இந்த நன்னெறி, பொறுப்புணர்ச்சி, நல்வாழ்வு, இவைகளை குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் நாட்டுக்கும், நல்லா பாத்துங்க, குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் நாட்டுக்கும் ஒருமைப்பாட்டையும் செழிப்பையும் நல்கும் மலேசியரை உருவாக்கும் நோக்கத்தை கொண்டதாகும். எனவே தான் இந்த நன்னெறி கல்வியானது மலேசியாவில் மிக மிக அவசியமாக ஆக்கப்பட்டது. சரி, இப்பொழுது ஏன் படிவம் 4, 5க்கு மட்டும் தேர்வு வைக்கணும்னு நம்ம விளக்கிட்டேன். ஏன்னா அவங்க சிந்திக்கும் திறன் இல்லை. படிவம் 4 வரும் பொழுது சுயமாக சிந்தித்து முடிவு எடுக்கக்கூடிய நிலைமைக்கு அவர்கள் வருகிறார்கள். எனவே அவர்களுக்கு அங்கு தேர்வு ஏற்படுத்தப்படுது. ஏன்னா தேர்வு என்பது நன்னெறி பண்புகளை மனனம் செய்து ஒப்புவிப்பதல்ல, சூழலை வழங்கி இந்த சூழலுக்கு நீ என்ன செய்வாய் அப்படிப்பட்டதான் கேள்வி வரும்.
சரிங்களா? அப்பொழுது மாணவன் தன்னுடைய அனுபவத்தை கொண்டும் தான் பெற்ற கல்வியை கொண்டும் எவைகளெல்லாம் நன்மையாக இருக்கிறதோ அவைகளை அவர்கள் பதிலாக வழங்குவார்கள். சரிங்களா? ஓகே, இதுல கலைத்திட்ட அமைப்புக்கான அடிப்படை கூறுகள் எங்களுடைய நன்னெறி கல்வி திட்டத்துல எவைகள் எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று தொடர்பு, ஆன்மீகம், நடத்தை மற்றும் பண்புக்கூறு, மனிதவியல், அறிவியல் தொழில்நுட்ப அறிவு, உடலும் முருகுணர்ச்சியும், சால்புடைமை. இந்த 6 விஷயங்களை உள்ளடக்கியே அதனை நாங்கள் கட்டமைத்திருக்கின்றோம். எப்படி? ஆய்வு மற்றும் ஆக்க சிந்தனை புத்தாக்கம். இதுதான் இன்றைய உலக கொள்கையாக மாறிக்கொண்டிருக்கிறது. இன்னும் வரக்கூடிய காலத்துல எல்லாம் சாக் அண்ட் டாக்லாம் முடியாது. இதற்கு முன்பதாக ஆசிரியர்கள் சாக் அண்ட் டாக் என்று சொல்வார்கள் எங்களது நாட்டிலே. அப்படி என்றால் ஆசிரியர் பேசிக்கொண்டே இருப்பார், மாணவர்கள் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள், அவர்கள் ஆசிரியர் ஒப்பு வைத்ததை மனனம் செய்வார்கள். பிறகு ஆசிரியர் கேள்வி கேட்கும் பொழுது ஆசிரியர் என்ன சொன்னாரோ அதை மனனம் செய்து அவர்களும் மீண்டும் ஒப்புவிப்பார்கள். அங்கு கல்வி என்பது நடைபெற்றது, வளர்ச்சி என்பது நடைபெறவில்லை. எனவே தான் கல்வி என்பது அவர்கள் கற்றுணர்ந்து உய்த்துணர்ந்து அவர்கள் புத்தாக்க சிந்தனை பெற வேண்டும் என்பதை நோக்கம். இனி வரக்கூடிய காலத்துக்கு அதெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டு விட்டது. எனவேதான் ஆய்வு மற்றும் ஆக்க சிந்தனை புத்தாக்கத்தை ஏற்படுத்தி அதில் தொடர்பு எப்படி பேசுவது, கம்யூனிகேஷன், ஆன்மீகம், நடத்தை, பண்பு, மனிதவியல், சால்புடைமை, உடலும் முருகுணர்ச்சியும், அறிவியல் தொழில்நுட்ப அறிவு. இன்றைக்கு சிங்கப்பூர்ல நான் ஒரு உதாரணம் கொடுக்கிறேன். சிங்கப்பூரில் ஒரு தனி மனிதர் காரை சீருந்தை ஓட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ஒரு இடத்துக்கு போக வேண்டும் எனில் அவர் தன்னுடைய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கிராக்கா அதற்கு ஏற்பாடு செய்யலாம். பிறகு அவர் காரில் ஏறி அமர்ந்த பிறகு அந்த டாக்ஸி என்ன செய்யும், அவர் எங்க போகிறாரோ அதை அவர் சொல்ல வேண்டியதுதான். அந்த கம்ப்யூட்டரைஸ் மூலமாக அந்த கார் அவர் எங்கு செல்ல வேண்டுமோ அந்த இடத்துக்கு கொண்டு அவர் விட்டுரும். இது சிங்கப்பூர்ல வந்துருச்சு. இன்றைக்கு மலேசியால ஒரு சில இடங்கள்ல ரெஸ்டாரண்ட்ல ரோபோட்ஸ் அது வந்துருச்சு. அப்படி என்றால் அதுதான் புத்தாக்க சிந்தனை. இப்படி அறிவியல் தொழில்நுட்ப அறிவு வளர்ந்தாலும் எங்களது நாட்டிலே நற்பண்புகள் மறையக்கூடாது. மனிதம் இருக்கணும், அந்த மனிதாபிமானம் இருக்க வேண்டும், மனிதர்களை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த விஷயங்கள் எல்லாம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் கல்வி கொள்கைகளோடு தன் வளர்ச்சி பெறுவதோடு மட்டுமல்லாது தங்களுடைய பண்புகளை மறந்துவிடக் கூடாது, தான் ஒரு மனிதன் என்பதை மறந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நன்னறி வகுப்பு புகுத்தப்பட்டிருக்கிறது. சரிங்களா? சரி, இதற்கு என்னென்ன விஷயங்களை நாங்கள் புகுத்துகின்றோம் பார்ப்போம். ஓகே, ஆரம்ப பள்ளி மாணவர்களுக்கு எதையெல்லாம் அவர்கள் கற்பார்கள்? முதலில் நான், அவன் யார், அந்த சுயமாக அவர்கள் தனிநபராக இருக்கக்கூடிய அந்த நபர்கள் யார், அவனை அறிந்து கொள்ள வேண்டும், தன்னுடைய உடல் அவயங்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் ஆண்டு 1 அவர்களை பற்றி மட்டும்தான் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. 2ஆம் ஆண்டிலே நானும் குடும்பமும் 8 வயசு அந்த மாணவனுக்கு. அப்ப அந்த 8 வயசுல அவனுக்கு யாரு பக்கத்துல இருப்பா? குடும்பம். அதைத்தான் அவன் தன்னுடைய குடும்பத்தை அறிந்து கொள்ள வேண்டும். உறவு முறை, பேசுவது எப்படி, பழகுவது எப்படி, இவைகள் எல்லாம் வழங்கப்படுகிறது. 3ஆம் ஆண்டிலே நானும் பள்ளியும் என்பது இப்பொழுது குடும்பத்தை தவிர்த்து அவன் வெளி உலகுக்கு வருகின்றான். அவன் பார்க்கக்கூடிய அடுத்த உலகம் என்பது பள்ளிக்கூடம். காரணம், பெற்றோர்கள் மாணவர்களை பள்ளிக்கு அனுப்புவார்கள், பிறகு பள்ளியிலிருந்து வீட்டுக்கு அழைத்து செல்வார்கள். அப்பொழுது அவன் குடும்பம் எங்க இருக்குது? குடும்பமும் பள்ளிக்கூடமும் தான் அவனுடைய வாழ்க்கையாக அமைகிறது. எனவேதான் அவன் தன் குடும்பத்தை அறிந்து கொள்கிறான். 3ஆம் ஆண்டிலே தன்னுடைய பள்ளியில இருக்கக்கூடியவர்களை அறிந்து கொள்கின்றான். நம்ம பெரும்பாலும் பள்ளிக்கூடத்துல தலைமை ஆசிரியருக்கு வணக்கம் சொல்லுவார்கள், ஆசிரியர்களுக்கு வணக்கம் சொல்வார்கள், சக மாணவர்களுக்கு வணக்கம் சொல்வார்கள். ஆனால் அந்த கேட்ல வெயிட் பண்ணி காத்து கொண்டிருக்கின்ற காவலாளிக்கு யாரும் வணக்கம் சொல்லியிருக்காங்களா? அந்த பள்ளிக்கூடத்திலே துப்புரவு பணி செய்யக்கூடிய துப்புரவு பணியாளர்களுக்கு வணக்கம் சொல்லியிருக்காங்களா? மாணவர்கள் அதை மறந்திருப்பார்கள். மறக்க மட்டுமல்ல, அதை நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டார்கள். எனவேதான் நன்னறி வகுப்பிலே
அவர்களுக்கு அது புகுத்தப்படுகிறது. நல்ல ஞாபகம் வச்சுங்க. ஆரம்ப பள்ளிக்கு நன்னெறி பண்புகள் புகுத்தப்படுகிறது. இடைநிலை பள்ளியில் அவர்களை சுயமாக சிந்திக்க தூண்டுகிறோம். நான்காவது, நானும் அண்டை அயலாரும். இப்பதான் தன்னுடைய குடும்பத்துக்கு பக்கத்தில் உள்ள அண்டை அயலாளர்களை அறிய முற்படுகிறார். எப்படி இருக்க வேண்டும், எப்படி நட்பண்பு பேண வேண்டும், எப்படி உறவுகளை வளர்த்து கொள்ள வேண்டும் அண்டை அயலாளருடன். ஒரு இந்தியாவுக்கும் தமிழகத்துக்கும் எங்களோட பூர்வீகமும் தமிழகம் தான், மறந்துட வேண்டாம். தமிழகத்திற்கு நான் பலமுறை வந்திருக்கின்றேன். அங்கு உள்ள அந்த வீடுகள் அமைப்பு முறையும் எங்களது நாட்டில் உள்ள அமைப்பு முறையும் மாற்றம் இருக்கிறது. இங்கு வீடுகள் தொடர் வீடாக ரயில் வண்டி போல் தொடர் வீடாக தொடர்ச்சியாக இருக்கும், தொடர் வீடுகளாக இருக்கும். அதிலே மலாய்க்காரர்கள் இருப்பார்கள், சீனர்கள் இருப்பார்கள், தமிழர்கள் இருப்பார்கள், அப்படிதான் இங்க அமைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த உறவு என்பது, இப்போ இந்து இருக்கிறான்னு வச்சுக்கொள்வோம். அந்த இந்து வீட்டு முன்னுக்கு பெரும்பாலும் இங்க மதத்துல ரொம்ப நம்பிக்கை உடையவர்கள். அது நான் முதலே சொல்லிட்டேன். மதம் இல்லையே இங்க இருக்க முடியாது, ஏதாவது ஒரு மதம் இருக்க வேண்டும். அப்ப அந்த இந்துவாக இருக்கக்கூடிய என்ன செய்வாரு, வீட்டுக்கு முன்பு கோயில் வச்சிருவாரு. காலையில் எழுந்தவுடன் 5 மணிக்கெல்லாம் எழுந்து மணி அடித்து பூஜை செய்வார். பக்கத்தில் உள்ள ஒரு முஸ்லீம்னு வைத்துக் கொள்வோம். முஸ்லிம்கள் அது அவர்களுக்கு ஏற்க முடியாத ஒரு கொள்கையாகும். ஆனால் அவர்களுக்கு கொள்கை இருக்கிறது. அப்பொழுது நாம் காலை 5 மணிக்கு மணி அடிக்கும் பொழுது அவருக்கு அது தொந்தரவாக இருக்குமா இல்லையா? அதே போல் மசூதிகள் இருக்கின்றன. மசூதியிலே காலையிலே அசான் என்ற கூடிய அந்த இஸ்லாமிய கொள்கையை ஒளிபரப்புவதற்கு அவர்கள் தங்களுடைய கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவார்கள். ஆனால் அந்த இடத்திலே பல குடும்பங்கள் இருக்கும். அந்த புரிந்துணர்வு இருக்க வேண்டும். அதைத்தான் நானும் அண்டை அயலாரும் என்ற தொகுப்பிலே மாணவர்களை தயார்படுத்துகின்றோம். அடுத்தது நானும் சமூகமும். இப்ப இன்னும் வெளியே வரான் 5ஆம் ஆண்டிலே நானும் சமூகமும். இப்படி நானும் சமூகமும் மாறும் பொழுது சமூகத்தில் உள்ளவர்கள் எல்லாம் பார்க்கின்றான். பல தொழில்கள் செய்பவர்களை பார்க்கின்றான், பல கட்டடங்களை பார்க்கின்றான், அலுவலகங்களை பார்க்கின்றான், அரசு அலுவலகங்கள், தனியார் அலுவலகங்களை பற்றி புரிந்து கொள்கின்றான். அதற்கு அடுத்துத்தான் நானும் நாடும் என்று சொல்லும் பொழுது நாட்டுப்பற்றை அங்கு புகுத்துகின்றோம். இது 6ஆம் ஆண்டுடன் முடிகிறது. இந்த 6ஆம் ஆண்டு முடிந்த பிறகு அவன் இடைநிலை பள்ளிக்கு வரும் பொழுது முழுமையாக அவனை நாங்கள் மனிதனாக ஆக்க வேண்டும். அதற்காகத்தான் மீண்டும் இந்த படிவம் நான் முதல்ல சொன்னேன், ஆரம்ப பள்ளிக்கு நன்னெறி புகுத்தி கொண்டிருக்கின்றோம். அதை அவர்கள் கொள்கையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நம்ம புகுத்துகின்றோம். புகுத்துவதெல்லாம் நிலைக்காது. அவர்கள் தெளிவு பெற்றால்தான் அது அவருடைய வாழ்க்கையில் நிலைக்கும். எனவேதான் அவர்கள் படிவம் 1க்கு வந்த பிறகு அவர்களுக்கு மோரல் என்றால் நன்னெறியை அறிமுகப்படுத்துகின்றோம். நன்னெறி என்பது ஒரு பெரிய துறை. அந்த நன்னெறியிலே பல விஷயங்கள் இருக்கின்றன. எவைகள் எல்லாம் நன்னெறிகளாக ஏற்றுக்கொள்ள முடியும்? இப்ப நான் உதாரணம் முதல்ல வழங்கிவிட்டேன். எப்படின்னா, நமக்கு எது சரியாக இருக்கிறதோ பிறருக்கு சரியாக இருக்காது. நான் தீரன் என்ற ஒரு படம் பார்த்தேன். அதற்கு முன்பதாக பூலான் தேவி என்ற ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் இந்தியாவில் இருந்தார். பூலான் தேவி சம்பா சமவெளி பள்ளத்தாக்கிலே அவர் ஒரு பெரிய கொள்ளைக்காரியாக இருந்தவர். ஆனால் அவர் அப்படி மாறியதற்கு பல சமுதாய கட்டமைப்பு தான் காரணமாக அமைந்தது. பூலான் தேவி இந்தியாவை சேர்ந்தவர். இந்த பூலான் தேவி சமுதாயத்தில் உள்ள அந்த கட்டமைப்பினால் அவர் கொடுமைப்படுத்தப்பட்டார். அதன் விளைவாக அவர் கொள்ளைக்காரியாக மாறினாள். பிறகு அவளுக்கென்று ஒரு சமுதாயத்தை உருவாக்கி பிறருக்கும் நன்மை செய்தாள். பிறகு அரசு அவளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அவளுக்கு தண்டனையை வழங்கி பிறகு அவளை சமுதாயத்திற்கு கொண்டு வந்தார்கள். இது அரசியல். பிறகு அதே பூலான் தேவி அந்த நாட்டிலே தேர்தலில் நின்று மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டாக இந்தியாவில் அமர்ந்திருந்தார். எங்களது நாட்டிற்கும் வந்திருக்கிறார். ஒரு மாநாட்டிற்காக வந்தவர். அந்த மாநாட்டில் பிறகு இந்தியாவிற்கு சென்ற பிறகு ஒரு 2 ஆண்டுகளிலே சுடப்பட்டு மாண்டு விட்டார். பூலான் தேவி சுடப்பட்டு மாண்டு விட்டார். ஆனால் நாம் பூலான் தேவியை பார்க்கவில்லை. பூலான் தேவியின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? திருடுவது நல்லதா கெட்டதா?
பூலான் தேவி வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் அவர் திருடினார். ஆனால் திருடியது யாரிடம் திருடினார்? பணக்காரர்களிடம் திருடினார். ஆனால் யாருக்கு வழங்கினார்? தனக்காக பயன்படுத்தி கொண்டாரா? இல்லை, பிறருக்கு, ஏழைகளுக்கு வழங்கினார். அப்பொழுது அது நற்பண்பாக மாறுமா இல்லையா என்பது ஒரு சப்ஜெக்டிவான ஒரு விஷயம். இட் இஸ் a subjectival matter. அதை பேசுவதற்கு பல விஷயங்களை நாம் கொணர வேண்டும். எனவே அவர் முடிவுக்கு அதை விட்டு விடுகின்றேன். அதே போல எங்களது நாட்டிலும் பல பேர் அந்த மாதிரி இருந்தார்கள். ஆனால் திருடுவது சட்டப்படி குற்றம். குற்றமே. திருடி பிறருக்கு கொடுப்பது குற்றமாகத்தான் கருதப்படும். எனவேதான் இந்த மோரல் எடுகேஷன், இந்த நன்னறி வகுப்பிலே இடைநிலை பள்ளி மாணவர்களுக்கு அவர்களுக்கு அதை தெளிவுபடுத்த வேண்டும். அவர்களே சுயமாக தங்களுடைய அனுபவத்தின் மூலமாக தெளிவு பெற வேண்டும். தீரன் என்ற படத்திலே கொள்ளைக்காரர்கள் இருப்பார்கள். அந்த கொள்ளைக்காரர்கள் தங்களுடைய சமுதாயத்திற்கு நல்லவர்களாக இருந்தார்கள். ஆனால் பிறருக்கு அவர்கள் தீமை கெட்டவர்களாகத்தான் தெரியப்பட்டார்கள். அதுபோல்தான் moral education is a very subjective matter. சரிங்களா? அதுவே அவர்கள் தன் நன்னறியை அறிமுகப்படுத்திய பிறகு தனிநபர், குடும்பம், நட்பு வட்டாரத்தை அவர்களுக்கு நாங்கள் வழங்குகின்றோம். ஆனால் இப்பொழுது ஆரம்ப பள்ளிக்கும் இடைநிலை பள்ளிக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால், ஆரம்ப பள்ளியில் அவர்களுக்கு அந்த நன்னறி புகுத்தப்பட்டது. ஆனால் இடைநிலை பள்ளியிலே அவர்கள் சுயமாக சிந்தித்து முடிவெடுக்கிறார்கள். யாரையெல்லாம் நீ நண்பனாக அடையலாம், யாரை நீ நண்பனாக ஏற்றுக்கொள்ளலாம், எப்படிப்பட்ட நண்பர்களை நீ அடைய வேண்டும், அவன் முடிவு செய்து, அவன் சிந்தித்து அவன் முடிவு செய்கின்றான். ஆசிரியர் அவனுக்கு கட்டாயப்படுத்துவது கிடையாது. பதில் அவனிடமிருந்து வர வேண்டும். ஐயா வணக்கம், உள்ள இருக்கீங்களா? ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம், விளங்குதுங்களா? ஐயா இன்னும் ஒரு 10 நிமிடம். ஓகே நான் முடிக்க போறேன். ஓகே, எங்களது நாட்டிலே இந்த நன்னறி பாடம் என்று எடுத்துக்கொண்டால் நம்ம இந்தியர்களுடைய பங்கு அதிகம் இருக்கிறது. அதிலே மலாயா பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த முனைவர் இணை பேராசிரியர் விசாலாட்சி பாலகிருஷ்ணன் இவர்கள் ஒரு ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள். இவருடைய ஆராய்ச்சி என்னவென்றால், இந்த நன்னறி வகுப்பானது மாணவர்களுடைய அனுபவத்தின் மூலமாகவும் அனுபவத்தை கொண்டு தான் கற்றுக் கொடுக்க வேண்டும் ஒழிய அவர்கள் புரிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயத்தை சொல்லக்கூடாது, அவர்களுக்கு நன்னறி பண்புகளை புகுத்தக்கூடாது. எனவேதான் த ரியல் லைஃப் டிலேமா, அதுதான் அவருடைய ஆய்வு. ரியல் லைஃப் டிலேமா அப்படி என்றால் நன்னறி பாடத்தை அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அந்த கான்ஃபிளிக்ட் டிலேமா மூலியமாக அவர்களுக்கு அதை அறிமுகப்படுத்தி அவர்கள் அதற்கு என்ன செய்வார்கள், என்ன வழிவகை காண்பார்கள் என்பதைத்தான் நாம் பதிலாக பெற வேண்டும். அப்பொழுது அந்த மாணவன் அந்த சம்பாஷணையில் பங்கு பெறும் பொழுது தன்னுடைய அனுபவத்தையும் தன்னுடைய சிந்தனையின் பால் ஏற்படக்கூடிய பதில்களையும் வழங்குவான். அப்பொழுது அங்கு அவனுக்கு நன்னறி பண்பு வெளிப்படுத்தப்படுகிறது. இன்னொரு ஆய்வு, இந்த ஆய்வு என்பது முனைவர் இணை பேராசிரியர் முனைவர் உப்சி என்று சொல்லக்கூடிய சுல்தான் இட்ரிஸ் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த நடராஜன் தம்பு, முனைவர் நடராஜன் தம்பு, இவர் அவருடைய ஆய்வு வந்து பிரேசில்ல ஒரு திட்டம் இருக்கிறது. இது ஒரு மெத்தடாலஜி. என்ன மெத்தடாலஜி? தியேட்டர் ஃபோரம் என்று சொல்லக்கூடிய ஒரு மெத்தடாலஜி. தியேட்டர் ஃபோரம் என்றால் என்ன? மாணவர்களுக்கு ஒரு சூழல் வழங்கப்படும். அந்த சூழலுக்கு ஏற்றவாறு பாத்திர படைப்புகள் இருக்கும். அப்பொழுது மாணவர்கள் 2 குழுவாக பிரித்து ஒரு பிரிவு மாணவர்கள் பார்வையாளர்களாகவும் ஒரு சில மாணவர்கள் அந்த பாத்திர படைப்புக்கு ஏற்றவாறு பாத்திர படைப்பை அவர்கள் படிக்க வேண்டும். அப்பொழுது ஆசிரியர் அங்கு வந்து நடுவராக அங்கு இருந்து அந்த மேடையிலே மாணவர்கள் நடிப்பார்கள். அவர்கள் சொந்தமாக தங்களுடைய கருத்தை சொல்வார்கள். அந்த பாத்திர படைப்புக்கு ஏற்றவாறு தங்களுடைய கருத்துக்களை படைப்பார்கள். பார்வையாளர்கள் பார்த்து கொண்டிருப்பார். அப்பொழுது ஆசிரியர் வந்து அந்த மாணவன் ஒரு கருத்தை சொல்லும் பொழுது ஃப்ரீஸ் என்று சொல்லுவார். ஃப்ரீஸ் என்றால் அவங்க அப்படி நின்றணும்.
அப்படி நின்று விட்டால் அவர்கள் இப்பொழுது சம்பாஷணை செய்யப்படும். பொது பார்வையாளர் இருக்கக்கூடிய தங்களுடைய கருத்துக்களை சொல்வார்கள். இவர் இப்படி சொல்லியதற்கு என்ன பதில் சொல்லலாம், இவர் இப்படி சொல்லாமல் வேறு என்ன பதில் சொல்லலாம் என்று ரியல் லைஃப் டிலேமா போலியே இந்த தியேட்டர் ஃபாரமும் அமைந்திருக்குது. இது பிரேசில் நாட்டுல இதை ஒரு மெத்தடாலஜியா பயன்படுத்துகிறார்கள். இந்த மெத்தடாலஜியை தான் முனைவர் முதல்ல பேர் சொன்னல அவர் வந்து இந்த நடராஜன் தம்பு அவர்கள் இந்த ஆய்வை ஏற்படுத்தியிருக்கிறார். இது எல்லாமே வந்து இடைநிலை பள்ளிக்கு ஏற்ற கல்விக் கொள்கையாக அமைந்திருக்கிறது. எனவே நன்னெறி என்பது மிக மிக அவசியமான ஒரு பாடம். ஒரு மாணவன் தன்னுடைய வாழ்விலே அவன் பெரிய அறிவாளியாக இருக்கலாம், ஆனால் அவன் நற்சிந்தனைவாதியாக இருந்தால், நற்பண்புகள் இருந்தால் கண்டிப்பாக தீய வழிக்கு செல்ல மாட்டான். அதுக்கு உதாரணம் சொல்லி நான் முடிக்கிறேன். குப்பை தொட்டியில் குப்பை போட வேண்டும். குப்பை தொட்டி இருக்கிறது, குப்பை தொட்டிக்கு பக்கத்திலே குப்பை இருக்கிறது. ஆசிரியர் வரும் பொழுது அந்த மாணவன் ஆசிரியர் பார்க்கும் பொழுது அந்த குப்பையை எடுத்து குப்பை தொட்டியில் போட்டால் அவன் நடிக்கிறான் என்று பொருள். ஆசிரியரின் கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்பதற்காக, சார் பாருங்க எங்க குப்பை யாரோ போட்டாங்க அப்படின்னு சொல்லி குப்பை தொட்டியில் குப்பையை போடுகிறான். அது நடிப்பு. அதை நாம் ஆதரிக்க கூடாது. அதே வேளை ஒரு மாணவன் குப்பை தொட்டி இருக்கிறது, குப்பை தொட்டி பக்கத்தில் குப்பைகள் இருக்கிறது, யாரும் சொல்லாமல் அதை பார்க்கும் பொழுதே அவனுடைய மனம் பதைக்கிறது. என்ன இவ்வளவு அசிங்கமாக இருக்கிறது, சுத்தம் பேணவில்லையே என்று அவனே சுயமாக சிந்தித்து அந்த குப்பைகளை பொறுக்கி குப்பை தொட்டியில் போடுகிறான் என்றால் அவனுக்கு அந்த சிந்தனை மாற்றம் வந்துவிட்டது, செயல் மாற்றம் வந்துவிட்டது. அவனுடைய உணர்வு திறன் அங்கு வேலை செய்கிறது, அந்த சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறது. இதைத்தான் எங்களது நன்னறி கல்விக் கொள்கை மாணவர்களுக்கு ஏற்படுத்தப்படுகின்றோம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.